அடுத்து நானும் ஒரு சில விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இவங்க நீட் விலக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் செயல்படுத்த முடியல. இப்ப நீட் ஏன் தேவையில்லை, நீட் நல்லது, ஆஹா ஓஹோ நாங்கள் ஏழை மாணவர்களை முன்னேற்றி விட்டோம்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய காணொலிகள் இங்க வாட்ஸ்அப்ல பாப்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை 8வது படிக்கணும்னா 7வது படிக்கும் போது 8வதோட சிலபஸ் படிச்சு பரீட்சை எழுதுனாதான் 8வதுக்கு போக முடியும்னா அந்த 8வத எதுக்கு படிச்சுக்கிட்டு? உங்களுக்கு புரியுதுங்களா? 8வது படிக்கணும்னால 8வதோட பாடத்திட்டத்தை நான் முன்னாடி படிச்சிருக்கணும்னா அது அர்த்தம் இல்லாத விஷயம் இல்லையா? 12வது படிக்கிறாங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வர்றது, எம்பிபிஎஸ் முதல் வருஷத்துல வர்ற நிறைய பாடத்திட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளை இவங்க தேர்வுன்ற முறையில வைக்கிறாங்க. இது அர்த்தம் இல்லாத விஷயம் இல்லையா? நீங்க 12வது பாடத்திட்டத்தையே நிறைய கொஞ்சம் கூட நாள பாடத்தை கூட வச்சு நல்லா படிக்க வைங்க. அந்த திறமையான பிள்ளைங்களை எடுங்க. உயிரியல் இருக்கு, விலங்கியல் இருக்கு, வேதியியல் இருக்கு, நல்லா வச்சு அந்த 11, 12ல பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அது வடிகட்டி மருத்துவராக்கணும். அந்த நீட் தேவையில்லாத விஷயம். நான் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறதையா நீட்ன்ற ஒரு விஷயம், ஒரு வட்டத்துக்குள்ள நான் 12வதும் படிக்கணும், 11வதும் படிக்கணும், நீட்ன்ற அடுத்த வருஷம் சிலபஸும் படிக்கணும். அப்ப இது என்னன்னா ட்ரிபிள் லோடட் வெஹிக்கல்னு வாங்க. இந்த லாரி டபுள் லோடட் போனாலே தப்பு, இது 3 லோடு ஏத்திட்டு போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறது மிகுந்த தவறா இருக்குது. அடுத்து இந்த விஜய் கட்சி அவரு கொஞ்சம் பேசணும் இல்லையா? அவர் 2 கட்சியை பேசிட்டோம், புதுசா வந்திருக்காரு, அவரும் முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிக்கிறாரு. இப்ப அவரு வழக்கமான ஒரு விஷயம், திராவிட ஆசை காட்டுறது. முதல்ல இலவசத்தை எதிர்த்துட்டு இப்ப அவரே இலவசம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தங்கத்தின் விலை, அந்த தங்கம் சவரன் கொடுக்கறோம், அந்த குழந்தைக்கு தாய் மாமன் தங்க மோதிரம் கொடுக்கறோம்ன்ற மாதிரி பேசுறாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன். தங்கத்துல இருந்து 1 கேரட் தங்கத்துல இருந்து 24 கேரட் தங்கம் வரைக்கும் தூய்மை அளவு இருக்குது, சரிங்களா? இப்ப 24 கேரட் தங்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,19,000 வருது இன்னைக்கு நிலைமைக்கு. இவர் கொடுக்கறது 24 கேரட் தங்கம் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல. பொருளாதார நிபுணர்கள் அவ்வளவு கழுவி ஊத்துறாங்க. மக்களை மட்டமான தங்கத்தை உபயோகப்படுத்துறது இதன் மூலம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 24 கேரட் தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 99.99 அளவு, கிட்டத்தட்ட 100% தூய்மை அளவு இருக்கு. இதோட விலை பாத்தீங்கன்னா 14,900 ரூபாய். இதே இதுக்கு கீழே ஒரு 20 கேரட் அப்படின்னா அதோட தூய்மை அளவு 83% தான். அதாவது 100ல 83% தங்கம் இருக்கும், மீதி 17% காப்பர் அந்த மாதிரி வேறு உலோகங்கள் கலக்கப்படும். இப்ப 10 கேரட் தங்கம் கூட இருக்கு. இப்ப 9 கேரட் தங்கம் உள்ளூர்ல விக்கலான்ற மாதிரி வந்திருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப 9 கேரட் தங்கத்தோட தூய்மை அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 38 தான் தூய்மை அளவு. 38னா மீதி எவ்வளோ? 12, 9, 62 காப்பரு. பாருங்க, வெறும் 38% தான் ஒரு 9 கேரட் தங்கலாம் கிட்டத்தட்ட புழக்கத்துல வரப்போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப இது திமுகவோட ஏமாத்து வேலையே முழுங்கிடும் போல இருக்கு, புரியுதுங்களா? தகுதியுள்ள உங்களுக்கு 1000 ரூபாய் உதவி தொகைன்னு சொன்னாங்கல்ல, இது அதையே முழுங்குற ஓனா. இது 9 கேரட் ஒரு 38% தான் இருக்கும் தங்கம், மீதி எல்லாம் செப்பா இருக்கும். அதை கொடுத்துட்டு இதுதாமா தங்கச்சி அப்படின்னு வானத்தை பார்த்து கண்ணை தொடைப்பாரு. நீங்களும் கண்ணை தொடச்சிட்டு போங்க. என்ன எப்படிங்க ஊரை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல், அவங்க குடும்பத்தோட ஒருத்தர் மேல ஒருத்தர் வழக்கு போட்டு ஏமாத்துவாங்க. அப்பயும் எவ்வளவு காலம் தான் ஏமாந்துட்டு இருக்க போறீங்க? நீங்க பார்த்து பரிதாபப்படுறதுக்குலாம் அவங்க பொண்டாட்டி பச்சை புள்ள கிடையாதுங்க. 1000 கோடி 2000 கோடிக்கு சொந்தக்காரங்க. அவளுங்க புருஷன் இருந்தா என்ன இல்லன்னா என்ன? நிஜமா சொல்றேன். நம்ம பார்த்து பரிதாபப்படணும்னா நீங்க தொலைக்காட்சி செய்தியில பாருங்க, நிறைய பெண்கள் வீட்டுக்கார் விட்டு போயிடுவாங்க, சீல் வச்சிருவாங்க, குழந்தையோட
தெருவுல நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க. பெரிய பெரிய நடிகைகள், பணக்காரிங்க, இவங்கள பார்த்தாலும் வந்து பரிதாபப்படு. ஏன்னா அவங்களோட வீட்டுக்காரங்க சரி தப்பு அதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு தேவை உன் காய்கறி பை ரொம்பணுமா, அரிசி பருப்பு விலை இறங்கணுமா. ஆனா பாருங்க, கடந்த 5 வருஷத்துல பருப்பு விலை ஏறி போச்சு. அந்த பானிபூரிக்கு தேவையான மெட்டீரியல் விலை கம்மியாகுது. அது எப்படின்னு தெரியல. அப்ப தமிழ்நாடு தமிழருக்கானதா ஆரியர்களுக்கானதா? இதுவும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மக்களே, தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இது உங்களுக்கு உண்டான கட்சி. நமது வேட்பாளர் ஐயா திரு அம்பேத்ராஜன் அவர்கள் ஏற்கனவே வந்து 2 வாட்டி மக்களவை பாராளுமன்றத்துல வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா இருந்திருக்காரு. கண்டிப்பா சீமான் அண்ணனுக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு ஒரு தகுதியான நபர். நீங்க தாராளமா வந்து நம்பி இந்த வாட்டி நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம். உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். மலைகள் சூழ்ந்த இந்த திருக்கழுங்குன்றம் என்றென்றும் மலையுடனும் மண்ணுடனும் வாழணும். மண்லாரி எல்லாம் போறத பாக்குறோம். கண்டிப்பா காப்பாற்றணும்னா உடனே விழித்தெழுந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.